குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ் மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் சேனல் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் நேயர்களே. பொதுவாக கிரகங்கள் பெயர்வது அப்படின்றது உண்டு. இப்போ சந்திரனானவர் 2 நாள் அப்படின்றது நமக்கு டெய்லி பெயர்ச்சியில் வருவார். மாத பெயர்ச்சி கோள்கள்னு சிலதற்கு அதில் சூரியன் பெயர்ந்து வருவார். சுக்கிரன், புதன், செவ்வாய் இவங்கள்லாம் வருவாங்க. ஜோதிட அடிப்படையில் குஜாதி ஐவர் அப்படின்னு சொல்லுவோம். செவ்வாய், சுக்கிரன், புதன், குரு மற்றும் சனி இந்த 5 பேரும் ஒரு கூட்டாக இருப்பார்கள். இவர்கள் பெயர்வதனாலே சில முக்கிய நிகழ்வுகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு. ஏன்னா சந்திரன் தினமும் பெயர்வது ராசி பலன்னு தெரியும் உங்களுக்கு. மாத பலன்கள் பார்க்கும்போது சூரியன் பெயர்வதாக அமைந்துவிடும். இந்த கிரகங்கள் 5 குஜாதிகள் மாறும்போது இவர்கள் தசை நடத்தும் போதும் மாறுவதனாலும் நல்ல சில பலன்களையும் தீய சில பலன்களையும் தொடுப்பார்கள் அப்படிங்கிறது வழக்கம். அப்படி பார்க்கும்போது செவ்வாயானவர் வருகிற ஜூன் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 28ஆம் தேதி நாள், நார்மலாக 45லேருந்து 47 நாள் அப்படின்னு கணக்குண்டு. அதாவது ஒரு சைக்கிளில் அவர் மித்தமாக வந்து நிற்கும் போது ஒரு வருஷத்தில் 365 நாள்னால் 8 மாதம் 41 நாட்களுக்கு அவர் ஆல்மோஸ்ட் அவருடைய இடத்துக்கு நேர் போய் வந்துட்டுருப்பார் அப்படிங்கிற கால்குலேஷன் உண்டு. அதாவது மேஷ ராசிக்குள்ளே வரத்துக்கு திருப்பியும் வரதுக்கு சைக்கிள். இப்போ கடகராசியிலே இருக்கக்கூடிய இந்த செவ்வாயானவர் நகர்ந்து சிம்ம ராசிக்கு போகிறார் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. இதில் என்னங்க சிறப்பு இருக்குது அப்படின்னாக்க, கடகராசி அப்படிங்கிறது செவ்வாய்க்கு நீச்ச வீடு அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய தன்மையை குறைத்து கொள்ளக்கூடிய வீடு. அப்போது நீச்சத்திலேருந்து வெளியில் வருகிறார், இனிமேல் உச்சத்தை நோக்கி பயணம் செய்ய போகிறார் அப்படின்னு ஆகிடும். உச்ச வீடும் எதுனா அங்கே நேராக மகர ராசிக்குள்ளே வரும்போது அது உச்சத்தில் வந்துடுவார். அப்போது நீச்சத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய இந்த நிகழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கும். ஏன் பார்க்கணும்? இந்த செவ்வாய் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நார்மலாகவே சொல்லுவோம் இல்லையா, அவர் கொஞ்சம் பயந்தாங்கொழிங்க சார் அப்படின்லாம் சொல்லுவோம். இல்லை சார் அவர் கொஞ்சம் தைரியசாலி சார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பயந்தாங்கோழி தைரியசாலி இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது தைரியத்தை அதிகமாக கொடுப்பது இந்த செவ்வாய். அதே போல் திடீர்னு எதிர்பார்க்கலைங்க, அடிபட்டுடுச்சுங்க, ஆக்சிடெண்ட் ஆகி போச்சுங்க, காயப்பட்டுடுச்சுங்க, ரத்தம் வந்துடுச்சுங்கலாம் சொல்கிறோம் இல்லையா, இதற்கு காரகத்துக்குமாக இந்த செவ்வாய். திடீர்னு போனேங்க ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க சார், என்னென்ன காரணம் புரியலைங்கன்னு இந்த கத்தியை வைக்க சொன்னாலே அங்கே செவ்வாய் வந்துடுவார். பெண்களுக்கு இந்த மாதவிடாய் கோளாறுகள்லாம் சில வீட்டிலாம் இருக்கும், நிறைய ப்ளீட் ஆகிறதெல்லாம் சொல்லுவாங்க, இது இந்த செவ்வாய். அது மட்டும் இல்லை, இந்த செவ்வாய் தான் நிதி திட்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். செவ்வாய் தான் பூமி அப்படிங்கிற இந்த நிலத்தை வாங்குவது அப்படிங்கிறது, அப்புறம் வாகனங்களை பற்றி பேசுவது, கனரகமான விஷயங்கள் எல்லாம் யோசிப்பது, இதை பற்றி யோசிக்கணும். நான் போலீஸ் வேலைக்கெல்லாம் இன்டர்வியூ போகணும் சார், நான் இராணுவத்தில் போகணும் சார் அப்படிங்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட நிலைப்பாடு கொண்டவர்களுக்கு போவீங்களா மாட்டிங்களான்னு பார்க்கணுன்னா இந்த செவ்வாயை பார்க்கணும். பெண்களுக்கு கல்யாணத்தும் போது எப்படி இருப்பாங்க அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டார் கேட்பாங்க. அப்போது மாப்பிள்ளை வீட்டாருக்கு இந்த சுக்கிரனும் செவ்வாயும் பார்க்குறது, பெண் வீட்டாருக்கு இந்த சுக்கிரனும் செவ்வாயும் பார்த்து சந்ததி எப்படி இருக்கும், தம்பதி எப்படி இருப்பாங்கன்னு சேர்த்து பார்க்கறதுக்கு இந்த செவ்வாய் உதவுகிறது. அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சிச்சிங்களா? அப்போது ஒரு இடத்துலையும் நிர்வாகத்திறமை, எதையுமே ஆழ்ந்து யோசிக்கக்கூடிய தன்மை இல்லாமல் பதட்டப்படுவது, கோபப்படுவது, உடல்நிலையிலே ஒரு மாற்றங்களை கொடுத்து கொள்வது, இப்படி ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் வைத்திருக்கும். அப்போ உடல் சூடாயிடுச்சிங்க, ரொம்ப சூடாகி போச்சுங்க, படபடன்னு இருக்குதுங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் இந்த செவ்வாயோட தன்மை. அப்போ பாருங்கள், செவ்வாயை பார்க்கணுங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் ஆகிடுது. அதனால தான் செவ்வாயை பார்க்குறோம். இந்த செவ்வாய்க்கு 2 வீடுன்னு சொல்லுவான். மேஷ ராசியும் விருச்சிக ராசியும் அவருடைய வீடு, சொந்த வீடு. அதே போல் முருகப்பெருமான் அவர் தான் நமக்கு ஃபுல்லாக நிரந்தரமான நிதர்சனமான ஒரு நல்ல கடவுள் அந்த மேஷ ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும். இவரை வணங்கும் போது நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த மேஷராசிக்குள்ளே தான் சூரியன் உச்சமாக நிற்பார் அப்படின்போம். அப்போனா வெப்பத்துக்கு வெப்பம். ஏற்கனவே நான் சொன்னேன், செவ்வாய் வெப்பமுடையது, சூரியன் வெப்பமுடையது. அதனால தான் மேஷராசியில் சூரியன் உச்சப்பட்டு நிற்பார் அப்படின்னு பார்க்குறோம். விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சப்பட்டு நிற்பார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பாருங்கள், அம்மா அப்பாவுடைய தன்மையும் இந்த செவ்வாயின் மூலியமாக பார்த்து கொள்ள முடியலாம் அப்படின்றதும், சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னு இந்த செவ்வாய் சொல்லிக் கொடுக்கும். அப்படி பல விஷயத்தையும் ஒருங்கே கொண்ட இந்த செவ்வாயின் பெயர்ச்சி நமக்கு எப்படி இருக்க போகிறது என்று ஒரு ராசிக்கும் தெளிவாக விளக்கமாக காண்போம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. புதன் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ராசிநாதன். புத்திசாலி நீங்கள். நண்பர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப உண்டும். உங்கள் ராசிக்குள்ளே மிருகசிரீஷம் அப்படிங்கிற நட்சத்திரம் செவ்வாயுடையது, திருவாதிரை அப்படிங்கிறது ராகுடையது, புனர்பூசம்ங்கிறது குருவுடையது. இந்த மூணுமே ஒன்றா சேர்த்து வச்சுருக்கிறீங்க. உங்கள் ராசியின் 2ஆம் இடமான கடகராசிக்குள்ளே இருந்த இந்த செவ்வாய் இப்போ 3ஆம் இடமான சிம்மராசிக்குள்ளே பெயர்ந்து போகிறார். அவர் போகிற இடம் என்றுக்கிட்டுக்கு மகம் பூரம் உத்திரம்னு கேது சுக்கிரன் சூரியன் இந்த 3 பேரை கடந்து போக போகிறார். அங்கே ஏற்கனவே கேது உட்கார்ந்துருக்கிறார். பார்க்கக்கூடிய பார்வை நேராக பார்த்தீங்கன்னா இவர் பார்க்கறது ராகுவை பார்க்க போகிறார். அதேபோல் 4ஆம் பார்வையாக பார்க்குறார். 4ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்க போகிறார். பார்வையிலே ரொம்ப க்ளீனாக அழகாக வச்சுருக்கார். 9ஆம் இடமான இந்த கும்பராசியும் 10ஆம் இடமான தொழிலையும் பார்க்கக்கூடிய இந்த பெயர்ச்சி மிக முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். 6, 9, 10 இப்போது எவ்வளோ முக்கியம் தெரிஞ்சு போச்சு. 6னா ரிண ரோக சத்ருன்னு சொல்கிறது, 9னா பூர்வ புண்ணியம், 10னா ஜீவனம் அல்லது தொழில் கர்மா இதெல்லாம் சொல்லுவோம். இதை நமக்கு பார்க்கக்கூடியவர் இந்த உங்களோட ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரரான செவ்வாய். அப்போ பாருங்கள் எவ்வளோ வெயிட்டேஜான நம்ம விஷயத்தை நம்ம பேச போகிறோம். அப்போ கடன் தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இது. ஏன்னா தன்னுடைய ராசியான விருச்சிக ராசியை பார்க்க போகிறார் 6ஆம் பார்வையாக. ரிண ரோக சத்ருன்னு சொல்லக்கூடிய மருத்துவ தொடர்பான இந்த சொல்யூஷன் சொல்லுவோம். சார் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலீங்கன்னு வாங்க, கட்டி இருக்குதுங்க ஆனால் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, மருந்தில் கரைச்சிடலான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க இல்லையா, இப்போ ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆப்ரேட் பண்ணி எடுத்துடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னுவாங்க. அந்த ஆப்ரேஷன் நல்ல சக்ஸஸ் ஸ்டோரியில் தான் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். சிலவங்களுக்கு அந்த தழும்புகள் அப்படிங்கிறதுக்காக சில க்யூரிங் போயிட்டுருக்கிறீங்க, அந்த தழும்புகள் சரியாகிவிடும். ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற அந்த இடத்துல சுளுக்கு பிடிப்பு இப்படிலாம் இருந்துச்சு, இதுக்கான வைத்தியங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். என்னன்னே தெரியலைங்க, சியாட்டிக்குங்கிறான், கால் இழுக்குதுங்கிறான், முட்டி வலிக்குது, என்ன பண்ணுறது தெரியலைங்க. இதுக்கான மருத்துவ தொடர்பான செலவுகள் எல்லாத்தையும் குறைக்க ஆரம்பித்து விடுவார் இந்த செவ்வாயின் பார்வையினாலே. தைரியம் வந்துடும், நம்ம எதையும் சமாளிச்சிடலாங்க, கொஞ்சம் பார்த்து தானே செஞ்சுக்கிறேங்க என் வேலையெல்லாம் அப்படின்னு ஒரு தைரியம் வர ஆரம்பிச்சிடும். எதிரிகள் உங்களை பார்த்து பயப்படக்கூடிய காலகட்டம் இது. அதனால் பயப்படுவாங்க, எதிரி வரமாட்டான். சில அன்பர்களுக்கு கொடுத்த காசை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிற ஆளுகள்லாம் வந்துடுவாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் புண்ணிய ஸ்தலங்கள்லாம் போயிட்டு வரணும்னு எண்ணம் வரும். மோஸ்ட்லி முருகன் கோயிலாக போயிட்டு வருவீங்க. அப்படியே அறுபடை வீடுக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களும் இருக்கிறீர்கள். தொழிலிலே மாற்றங்கள் வேண்டும். அதுவும் எஸ்பெஷலி இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்குலாம் சின்ன சின்ன ப்ரொமோஷன்ஸ்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. நிர்வாகத்தின் தொடர்பாக சில இடங்களிலே மாற்றங்களை இடப்பெயர்ச்சிகளை கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இது.
அதனால் எனக்கு லாபங்கள் கிடைக்குமானா லாபம் வருவதற்காக தானே இந்த மாற்றங்களே நடக்கிறது. உங்களுக்கு 11க்கு அதிபதி தொழிலை பார்க்க போகிறார் அப்படின்னா லாபம் வருமா வராதா? ஆப்வியஸ்லி லாபம் வரும். அந்த லாபத்தை கூடுதலாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த செவ்வாய் பெயர்ச்சி கொடுக்கறது அப்படிங்கிறது மனசை புரிஞ்சுக்கணும். அப்போ எல்லாமே நல்லா இருக்குதுங்களா அப்படின்னா சில நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்குது. என்னெல்லாம்? ரொம்ப உடல் சூடு ஆகிடும். பயணங்கள் போது கரெக்டாக சோப்பாடெல்லாம் கரெக்டாக சாப்பிடணும், இல்லைன்னா உடல் சூடுவதற்காக வாய்ப்புகள் உண்டு. அப்போ சூட்டை குறைக்கிற மாதிரி நீங்கள் இருக்கணும். அதே மாதிரி கோபப்படுதனால் வரக்கூடிய அழுத்தங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். புத்தி தடுமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. டக்குன்னு பண்ணிடணுன்னு போயிடும். புத்தின்னு ஒன்று இருந்துச்சே சார், அதை யூஸ் பண்ணலையான்னு கேட்பான் பின்னாடி. ஆமாங்க, அதான் விட்டுட்டேங்க, தவறு போச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரு வேலையை 2 வேலையை செய்கிற மாதிரி ஆகிடுச்சுன்னா கஷ்டம் ஆகிடுதுங்க இல்லையா. அதெல்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ், அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். பூமி விஷயத்தில் வில்லங்கம் இருக்கா இல்லையான்னு பார்க்காம கையெழுத்து போடுறது, இது ஒரு பிரச்சனை. பைசா கிடைக்குது, டக்குன்னு கையெழுத்து போட்டுரும். பைசா வரும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல பைசா வர்றதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துரும் 3ஆம் இடம்ங்கிறது. அதனால் பணம் வந்துடும். ஆனால் வில்லங்கமும் சேர்ந்து வரும். கொஞ்சம் வில்லங்கள்லாம் இருக்கா பாருங்கள். மெயிலில் கடகடன் தட்டி விட்டு போஸ்ட் பண்ணிட்டேன், அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணுவாங்கன்னா நீ போட்டிருக்கிற மெயிலை இன்னொரு வாட்டி ரிவ்யூ பண்ணு அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். அப்போ டீம் லீடர் என்ன சொல்லுவார்? கரெக்டாக போடு, நீ பண்ணியிருக்க எல்லாம் தப்பாக இருக்குது, நிறைய ஒர்க் பண்ணணுமா, எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவீங்க, அதுக்கான ஓட்டி கிடைக்காது. புரியுதுங்களா? அப்போ அதெல்லாம் கரெக்டாக கம்யூனிகேஷன் எரர் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியதும் இந்த காலகட்டம். சிக் ஃபீலாக ஃபீல் பண்ணுவான். அதை நார்மலாக சொல்லுவாங்க. இந்த வாகன ஓட்டுநர்களில் பேருந்து ஓட்டுநர்கள்லாம் இருக்காங்க, அரசு பேருந்துகளில். அவர்களுக்கெல்லாம் தலைவலி அப்படின்னு சொன்னால் கூட லீவ் எடுத்துக்கலாம். சார் எனக்கு தலைவலிக்குதுன்னா நோ நீட் டு கம் ஃபார் ஒர்க், ரெஸ்ட் எடுத்துக்கிடுங்க, அப்புறம் வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. சிக் லீவில் அதுவும் அக்செப்டட். ஏன்னா அவங்க தலைவலியோடு ஓட்டுவாங்க. நாளைக்கு எதனா ஆக்சிடென்ட் எடுத்துனா எனக்கு ஏற்கனவே தலைவலி இருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி உடல் சிக்காக இருக்கும்போது நீங்கள் தொழில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இதுவும் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா உங்கள் மனசுக்குள்ளே என்ன ஓட்டங்கள் அந்த உடல் பாதிப்பை தான் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை யோசிக்காது. தொழிலை பார்த்து கொண்டு இருக்க லாபம் வரணும்னு சொல்லிட்டேன். அப்போ தொழிலை பார்க்கணும், லாபம் வரணும்னா நம்ம ஃபிட்டாக இருக்கணும். இப்போ ஃபிட்னஸுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். காலையிலேருந்து எக்ஸசைஸ் பண்ண பிறகு செய்கிறேன் சார் அந்த வேலையில்னா அது கரெக்டு. எக்ஸசைஸே செய்ய முடியலைன்னா அப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம் இல்லைங்களா. அப்போ அந்த இடத்த கரெக்ட் பண்ணிக்கணுங்கிறது இந்த செவ்வாய் பயிற்சி நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இப்படி ஒன்றோட லிங்க்கு தான். புதன் அப்படிங்கிற இந்த மிதுனத்திலேருந்து பார்க்கும்போது கல்யாண காரியங்கள்லாம் எப்படி சார் நடக்க போகுதுன்னா குடும்பத்தில் ஒரு குதூகலமான விசேஷமான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மூலிமா சுப செலவுகளெல்லாம் ஏற்படுத்தும். ஏற்கனவே குரு உங்களுடைய ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறார். சுப செலவுகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுத்துருவார். அதனால் சுபம் சீக்கிரமேவ விவாக பிராப்திரஸ்து அப்படின்னு சொல்லுவான். அவன் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஏற்பாடு செய்யக்கூடிய காலகட்டமாகவும் அமைகிறது. அப்போ தொழில் நல்லா இருக்குது, லாபம் நல்லா இருக்குது, கல்யாணம் நடக்க போதுன்னா சந்தோஷம் இருக்கும் இல்லையா. அப்படி நல்ல சந்தோஷத்தையும் நல்ல ஒரு குதூகலத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி அமைவதனாலே நம்ம எப்போ அமைஞ்சாலும் ஆஞ்சநேய சுவாமியை நல்ல வணங்கிடணும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்களுடைய நேர் பார்வையில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர். அப்போ ஹனுமத் சாலிசா அப்படிங்கிற அனுமந்தருடைய பாடலை பாடுவது, இல்லை அவரை துதிப்பது, அவருடைய மனதால் நினைப்பது, இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரமாக மனதில் வைத்து கொண்டிருந்தால் நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.